டாரடெக் சோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் உரிமை போராளி தர்மாம்பாள் பத்தி பார்க்க போறோம். வரலாற்றில் பெண்கள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே பல முக்கியமான விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா, இதழ்கள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நமக்கு பாத்தீங்கன்னா யூனிட் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு வரலாறு பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூனிட் 6 முன்னாடி யூனிட் 8ன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிற தலைப்புல வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்தர்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தர்மா. அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது பெண் உரிமை போராளி தர்மாம்பாள் பத்தி. தமிழ்நாட்டில் முன்னேற்றத்துல பெண்களுக்கு பெரிய பங்களிப்பு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பொது வாழ்வில் ஈடுபடுத்தி கொண்டு மக்களோட நலனுக்காக போராடி இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் யாருன்னு சொல்றாங்க அப்படின்னா மருத்துவர் ச தர்மாம்பாள். இவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படின்னா கைமை மறுமணம், கலப்பு மனம், பெண் கல்வின்னு பெண் உரிமைக்காக தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அதே மாதிரி இதனுடைய தொடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கருத்தட்டாங்குடி அப்படின்ற கிராமத்துல 1890 பிறந்தவங்கதான் யார் அப்படின்னா தர்மாம்பாள். இவருடைய தந்தை யார் அப்படின்னா சுவாமிநாதன், தாய் யார் அப்படின்னா பாப்பாம்மாள். இவங்களுடைய பெற்றோர் இவருக்கு இவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்ன அப்படின்னா சரஸ்வதி. இவருக்கு இவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் என்னதுன்னா சரஸ்வதி. பின்னாடிதான் அது என்னன்னு மாறுச்சுன்னா தர்மாம்பாள். அப்ப தர்மாம்பாள் அவர்களுடைய இயல் பெயர் என்னன்னு கூட கொஸ்டின் இருக்கலாம். இளம் வயதிலேயே தர்மாம்பாள் என்ன பண்ணாங்கன்னா தன்னோட பெற்றோரை இழந்துட்டாங்க. இவரை லக்குமி அப்படிங்கிறவங்க தான் வளர்த்துட்டு வந்தாங்க. சரிங்களா? தர்மாம்பாள் சிறு வயது முதலே கலைகள்ல ஆர்வம் கொண்டிருந்தாங்க. குறிப்பாக நாடக கலை மேல ரொம்ப பற்று கொண்டிருந்தாங்க. இதே மாதிரிதான் வைமு கோதநாயகி அம்மாவும் நாடகங்கள்ல கதை எழுதுறது அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தர்மாம்பாள் சிறு வயது முதலே கலைகள்ல ஆர்வம் கொண்டிருந்தாங்க. அந்த காலத்துல நாடகங்கள்ல நடித்து புகழ்பெற்ற நடிகராக விளங்கியவர் யார் அப்படின்னா குடியேற்ற முனிசாமி. அவரையே என்ன பண்ணாங்கன்னா ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறமா கொஞ்ச காலம் நாகப்பட்டினத்துல தன்னுடைய காதல் கணவரோட வாழ்ந்திருப்பாங்க. அப்புறம் சென்னைக்கு குடிபெயர்ந்திருக்கிறாங்க. கல்வி மீது தர்மாம்பாளுக்கு இருந்த ஆர்வம் அவர் என்ன செஞ்சுன்னா சித்த மருத்துவர் ஆக்குச்சு. அயோத்திதாசர் மாதிரி. அன்றைய காலகட்டத்துல சென்னையில் புகழ்பெற்று விளங்கிய மருத்துவர்கள் இவர் ஒருத்தர். தர்மாம்பாள் எளிய மக்களோட மருத்துவரா இருந்தாங்க. பணம் ஈட்டுவதற்கான தொழிலாக மருத்துவத்தை கருதாமல் ஏழை எளியவர்களுக்கு மருத்துவம் செஞ்சு அவர் செஞ்சதான் அவரை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துச்சு. சென்னையில 330 அதாவது சென்னை 330 தங்க சாலை அப்படின்ற முகவரியில தான் தர்மாம்பாள் தனது சித்தானந்தா சித்த வைத்திய சாலை அப்படின்றது ஒண்ணு நடத்திட்டு வந்தாரு. இங்கதான் அவரோட வாழ்க்கையில நிறைய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பலர் அதாவது மருத்துவத்துக்கு வரக்கூடிய மக்கள்ல பலர் தங்களுடைய வாழ்க்கை துயரை அவங்கள்ட்ட பகிர்ந்து ஆலோசனை பெற்று பயனடைவாங்க. பெண்கள் அடிமைகளாக நடத்தப்படுறதை விரும்பாத தர்மாம்பாள் பெண் கல்வியினுடைய அவசியத்தை எடுத்துரைத்ததோடு பல பெண்கள் கல்வி கற்கிறதுக்கும் வழிகாட்டியா இருந்திருக்கிறாங்க. தமிழ் மாதர் கழகத்தை தோற்றுவித்து பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டார். அப்ப இவங்க செஞ்ச ஃபர்ஸ்ட் விஷயம் என்னதுன்னா தமிழ் மாதர் கழகம். தமிழ் மாதர் கழகத்தினுடைய தலைவராக யார் இருந்தனா பண்டிதர் நாராயணி அம்மையார் இருந்திருப்பாங்க. செயலாளராக தான் இவங்க இருந்திருக்காங்க. அதாவது ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு இவங்க தலைவராகல, இவங்க அதுல செயலாளராக இருந்திருக்கிறாங்க. அப்ப தமிழ் மாதர் கழகம் அப்படின்றதனுடைய தலைவர் யார் அப்படின்னா பண்டிதர் நாராயணி அம்மையார். செயலர் தான் தர்மாம்பாள். பெண்களினுடைய கல்வி வளர்ச்சிக்காக உழைச்சிருப்பாங்க. பெண்களிடையே நிலவிய மூட பழக்க வழக்கங்களை எடுத்து கூறி பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்த்தாங்க. தர்மாம்பாள் பாத்தீங்கன்னா பல கைம்பெண்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா மறுமணம் செஞ்சு வச்சாங்க. ஜாதி ஒழிப்பை கருத்தில் கொண்டு கலப்பு திருமணம் செஞ்சு வச்சாங்க. இதுல சமூக போராளியாக அவங்க உருவெடுத்தாங்க. பெண்களை கோயிலுக்குள்ள சேவை செய்ய அர்ப்பணிக்கக்கூடிய பெண்ணடிமைத்தனமான தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டதுல இவருடைய பங்களிப்பும் என்னது அப்படின்னா இருக்கு. சட்டமன்றத்துக்குள்ள மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறையை எதிர்த்து போராடினப்ப மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், திருவிக்கா ஆகியோர்களோட சேர்ந்து தர்மாம்பாள் என்ன செய்வாங்கன்னா களத்துல இறங்கி போராடுவாங்க. தர்மாம்பாளோட மக்கள் செல்வாக்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த போராட்டத்துல முத்துலட்சுமி அம்மையாரினுடைய தேவதாசி ஒழிப்பு மசோதாவுக்காக வீடு வீடாக ஏறி இறங்கி இந்த முறையை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் 1900 தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு 1938 சென்னையில நடந்துச்சு. இந்த மாநாடு திராவிட இயக்க வரலாற்றுல ஒரு முக்கியமான மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. அன்னை தர்மாம்பாள் என்ன பண்றாங்க, அவங்க மட்டும் இல்லாம மலர்முகத்தம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இவங்க எல்லாருமே இந்த மாநாட்டினுடைய அமைப்பாளர்கள். இந்த மாநாடோட ஆபீஸ் எங்க இருக்குன்னா அன்னை தர்மாம்பாளோட வீட்டுல. மாநாட்டுல பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுல திராவிடர் கழக தலைவராக இருக்கக்கூடிய பெரியார் அவர்களுடைய பெயரை சொல்லக்கூடிய வகையில இனிமே யாருமே டைரக்டா ஈவேரா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப அவரை சொல்லிலும் எழுத்துலையும் அதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பெரியார் அப்படின்னு சொல்ல தீர்மானம் இங்கேதான் நடந்துச்சு. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியதுல பெரும் பங்காற்றியவர்கள்ல மாநாட்டின் அமைப்பாளராக இருந்த அம்மாவும் ஒருத்தங்க. 1938 ஆண்டு பள்ளிகள்ல இந்தி மொழி கற்பது கட்டாயம்னு சொல்லி ராஜாஜி அரசு ஆணை பிறப்பிச்சிச்சு. இந்த ஆணையை எதிர்த்து தந்தை பெரியார் போராட்டம் நடத்துவாங்க. அன்னை தர்மாம்பாள் தலைமையில பெண்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல களமிறங்குவாங்க. 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட இந்த போராட்டத்துல தர்மாம்பாள் உட்பட பலர் அரெஸ்ட் ஆனாங்க. மொழி உரிமை காத்திட முன்னின்று போராடிய தர்மாம்பாள் தமிழ் வளர்ச்சிக்கும் பெரிய பங்காற்றிருக்கிறாரு. சொந்த ஊரில் இருந்து தனது வீட்டை கரந்தை தமிழ் சங்கத்துக்கு நன்கொடையாக கொடுத்திருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு தமிழ் பற்று.
தமிழ்நாட்டு பள்ளி மாணவர்களினுடைய தமிழ் அறிவை வளர்க்க சென்னை மாணவர் மன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த அமைப்பினுடைய தலைவராக 10 ஆண்டுகள் சென்னை மாணவர் மன்றம் அவங்க இங்க உருவாக்குனது பெண்களுக்கு தமிழர் மாதர் கழகம், அதுல அவர் செயலாளர். சென்னை மாணவர் மன்றத்துல அவர் தலைவர் 10 வருஷமா இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பெரிய அளவுல நிதி திரட்டி இந்த அமைப்புக்கு சொந்த கட்டடம் ஒண்ணு உருவாக்கியிருப்பாங்க. இப்படி தமிழுக்கும் தமிழ் மக்களினுடைய வளர்ச்சிக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் ஏராளம். அதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில 1951ஆம் ஆண்டு அவருக்கு வீரத்தமிழன்னை அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. 1959ல அவர் காலமானார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது தர்மாம்பாள் பத்தி. தேவதாசி முறை ஒழிப்புல அவருடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப அரிது. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இவங்க செஞ்சிருக்கிறாங்க. சோ இவர் ஒரு மருத்துவர் மட்டும் இல்லாம கலப்பு திருமணங்கள் செஞ்சுக்கிட்டு அதை செய்து கொள்ள ஊக்குவித்தவர், நிறைய விதவைகளுக்கு மறுமணம் செஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ இதே மாதிரி அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னொரு போராளி பத்தி சந்திக்கலாம். நன்றி.